வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். திண்டிவனம் அருகே கார் மோதி 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சோகம். பிரம்மாண்ட திரையில் ஒளிபரப்பப்பட்ட IPL போட்டி திரளான ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். +2 மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி, திரளான மாணவர்கள் பங்கேற்பு. தர்பூசணியில் ரசாயனம் பயன்படுத்தப்படும் தகவல் வதந்தி, இதனை யாரும் நம்ப வேண்டாம், தோட்டக்கலை துணை இயக்குனர் தகவல். இனி விரிவான செய்திகள். திண்டிவனம் அருகே கார் மோதியதில் 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உமர் ஷாகிப் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் ஆசிப். திண்டிவனத்தில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் சில தினங்களுக்கு முன்பாக தான் 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதி முடித்திருந்தார். இந்நிலையில் அவர் தினமும் அந்த பகுதியில் அவரது நண்பர்களை சந்திப்பது வழக்கம். சக நண்பர்களை பார்ப்பதற்காக அங்கு வந்துள்ளார். நண்பர்களை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றுள்ளார். அப்பொழுது முன்னால் ஒரு இருசக்கர வாகனம் சென்றுள்ளது. அதனை இடிக்காமல் இருப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தை பிரேக் போட்டுள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த காரானது அப்துல் ஆசிப் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அப்துல் ஆசிப் தூக்கி எறியப்பட்டு பலத்த காயமடைந்தார். அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து கிளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இஸ்லாமியர்களின் புனித தினமான ரம்ஜானுக்காக அப்துல் ஆசிப் நோன்பு இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல இவருக்கு பின்னால் இருசக்கர வாகனத்தில் அதே பள்ளியில் குழந்தையை அழைத்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வந்துள்ளனர். இந்த விபத்தில் அவர்களுக்கும் சிறு காயம் ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபேன் பார்க் நிகழ்ச்சியில் பிரம்மாண்ட திரையில் ஒளிபரப்பப்பட்ட IPL போட்டிகளை திரளான ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டிகள் என்றாலே கொண்டாட்டங்கள் களைகட்டும். அதன்படி ECR சாலையில் உள்ள யூனிட்டி பார்க் தனியார் பொழுதுபோக்கு நிறுவனம் சார்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பெங்களூரு அணிகள் மோதும் IPL ஃபேன் பார்க் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மிகப்பெரிய பிரம்மாண்ட திரையில் போட்டி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. போட்டியை காண புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள கோட்டக்குப்பம் உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர். முற்றிலும் இலவசமாக நடைபெற்ற ஃபேன் பார்க் நிகழ்ச்சியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் மற்றும் பெங்களூரு அணி ரசிகர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது அணிகள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஆரவாரம் செய்ததோடு நடனம் ஆடி மகிழ்ந்தனர். மேலும் ஃபேன் பார்க் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த ரசிகர்கள் தங்கள் முகங்களில் தங்களது அணிகளின் பெயர்களை வண்ணங்களால் வரைந்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். மேலும் உற்சாக மிகுதியில் மைதானத்தில் போட்டியை காண்பது போல் விக்கெட்டுகள் விழும் பொழுதும் 6, 4 என பந்துகள் பறக்கும் பொழுதும் ரசிகர்களின் சத்தம் விண்ணை முட்டியது. +2 மாணவர்களுக்கான உயர்கல்விக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. தினமலர் நாளிதழ் மற்றும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் இணைந்து மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அடித்தளமிடும் உயர்கல்விக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி புதுச்சேரியில் தொடங்கியது. சித்தன்குடி பாலாஜி தியேட்டர் பின்புறமுள்ள ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் முன்னணி கல்வி நிறுவன ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கு அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை அனைத்து தகவல்களையும் பெறலாம். +2விற்கு பிறகு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் எனும் கேள்விகளோடு காத்திருக்கும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் இந்த மெகா கல்வி திருவிழாவில் கல்வி ஆலோசகர்கள், நிபுணர்கள், தொழில்துறை வல்லுநர்கள் சிறந்த ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் உயர்கல்வி நிறுவனங்களில் அட்மிஷன் நடைபெறுவது எப்படி, எழுத வேண்டிய நுழைவுத் தேர்வுகள், வேலைவாய்ப்பினை அள்ளித்தரும் துறைகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் விளக்கப்பட்டது. தொடர்ந்து சிவில் சர்வீசஸ், கலை, அறிவியல், சட்டம், மருத்துவம், இன்ஜினியரிங், டிசைன், ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி என பல்வேறு துறைகள் குறித்து துறை சார்ந்த வல்லுநர்கள் நேரடியாக ஆலோசனை வழங்கினர். நீங்களும் விஞ்ஞானி ஆகலாம் எனும் தலைப்பில் இராணுவ விஞ்ஞானி தில்லி பாபு நவீன தொழில்நுட்பங்களின் எதிர்காலம் குறித்து கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி, நீட், JEE நுழைவுத் தேர்வில் சாதிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அஸ்வின், வேலைவாய்ப்புகள் குறித்து சோகோ மனிதவள மேம்பாட்டு அதிகாரி சார்லஸ் காட்வின் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். கருத்தரங்க அமர்வுகளில் மாணவர்களிடம் கேள்விகள் கேட்கப்படும். பதில் அளிப்பவர்களுக்கு லேப்டாப், வாட்ச் என அசத்தலான பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியை தினமலர் நாளிதழுடன் கோவை ராமகிருஷ்ணா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அமிர்தா விஸ்வ வித்யாபீடம், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா, ருசி பால் நிறுவனம், எஸ் மீடியா சேனல், அக்வா கிரீன் குடிநீர், 92.7 பிக் FM ஆகியவை இணைந்து வழங்கியது. தர்பூசணியில் ரசாயனம் பயன்படுத்தப்படும் தகவல் வதந்தி என்றும் இதனை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் தோட்டக்கலை துணை இயக்குனர் தெரிவித்துள்ளார். கோடை காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நீர்சத்து நிறைந்த பழமாக கருதப்படுவது தர்பூசணி.
தற்பொழுது தமிழகத்தில் தர்பூசணி குறித்து சில வதந்திகள் பரவி வருவதால் விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர். தமிழக அரசின் ஆணைக்கிணங்க மாவட்ட தோட்டக்கலை அதிகாரிகள் தர்பூசணி தோட்டங்களில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளிடம் கலந்துரையாடி வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட விழுப்புரம் மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குனர் அன்பழகன் வானூர் அடுத்த ரங்கநாதபுரம் பகுதியில் உள்ள தர்பூசணி விளையும் தோட்டத்தில் ஆய்வு செய்தார். அப்போது அவர் கூறுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் 3500 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தர்பூசணி சாகுபடி செய்யப்படுகின்றது. வானூர் வட்டார பகுதியில் சுமார் 300 ஹெக்டேரில் தர்பூசணி பயிரிடப்பட்டு 2வது அறுவடை நடைபெற்று வருகின்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக அளவில் தர்பூசணி சாகுபடி செய்யும் பகுதியாக திண்டிவனம், மரக்காணம், வானூர், மயிலம், விக்கிரவாண்டி, மூகையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றது. தர்பூசணி அதிக நீர்ச்சத்து நிறைந்த பழம். சூரிய வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நீர்சத்து குறைவை உடனடியாக திருப்பி தரக்கூடிய பழம் தர்பூசணி. தர்பூசணியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிக அளவில் உள்ளது. ஆன்டிக் ஆக்சிடென்ட் எனப்படும் புற்றுநோயாளிகளுக்கு மருந்தாகவும் பயன்படுகின்றது. மேலும் வயதானவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு மற்றும் ஒரு சில இதய நோய்களை கூட கட்டுப்படுத்துகின்றது. தர்பூசணியில் குறைந்த அளவே சர்க்கரை உள்ளதால் சர்க்கரை நோயாளிகள் கூட தர்பூசணியை சாப்பிடலாம். விவசாயிகள் நிறத்திற்காகவும் சுவைக்காகவும் ஒரு சில ரசாயனங்களை பயன்படுத்தி ஊசியின் மூலம் தர்பூசணியில் செலுத்துவதாக தற்பொழுது நிலவி வரும் தகவல் முற்றிலும் வதந்தி. இதனை யாரும் நம்ப வேண்டாம் என தெரிவித்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அன்னை தெரசா நகர், அருள் நகர், திருமலை வாச நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அருள் நகர் மற்றும் அனதர்சன் நகரில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு 35,96,000 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகள் மேம்படுத்தும் பணிகளுக்கும், அன்னை தெரசா நகரில் உள்ள 6 குறுக்கு தெருக்களுக்கும் 36,92,000 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகள் மேம்படுத்தும் பணிகளுக்கும், மகாகவி நகர் மற்றும் திருமலைவாச நகர் பகுதியில் 35,14,000 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலை மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் சிவகுமார், தேவர், குலோத்துங்கன், அருண் ஆனந்த் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சாரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லிட்டில் கணேசா கிட்ஸ் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி புதுசாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லிட்டில் கணேசா கிட்ஸ் பள்ளியின் 8ஆம் ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழா வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கலந்து கொண்டு மழலைகளுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் நடனம், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு போட்டிகளும் நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியைகள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரான்சில் நடைபெறவுள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிற்காக புதுச்சேரியின் முக்கியஸ்தர்களுக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கும் 12ஆம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிற்கான அழைப்பிதழை புதுவை அரசு கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகனுக்கும், புதுவை அரசு மேனாள் சட்டப்பேரவைத் தலைவரும் கம்பன் கழக செயலாளரும் சப்தகிரி குழும நிறுவனருமான சிவக்கொழுந்துவிற்கும், புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முத்துவிற்கும், 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் தலைவர் அப்துல் வாகிது, பொதுச் செயலாளர் கோவிந்தசாமி சேராமன், மாநாட்டு புதுவை பிரதிநிதி பெருமாள் ஆகியோர் அழைப்பிதழை வழங்கி மாநாட்டிற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் அசோக் நகர் சமுதாய நலக்கூடத்தில் புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபா நாயகர் சிவக்கொழுந்து, ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு 600க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மட்டுமின்றி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து விழாவினை சிறப்பித்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவிற்கும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமாருக்கும் பொன்னாடை போற்றி சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இந்திரா இந்தியன் சர்வீசஸ் சார்பில் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியின் இந்திரா இந்தியன் சர்வீஸ், கவுண்டன்பாளையம் முத்துரத்ன அரங்க மேல்நிலைப்பள்ளி மற்றும் புதுச்சேரி ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு மற்றும் சிவில் சப்ளை நுகர்வோர் விவகாரத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரியின் மாவட்ட நீதிபதி, நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையர் நீதியரசர் முத்துவேல், சிவில் சப்ளைஸ் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை இயக்குநர் சத்தியமூர்த்தி, காவல்துறை கண்காணிப்பாளர் சைபர் கிரைம் பாஸ்கரன் ஆகியோர் பங்கேற்றனர். ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு திலகவதி மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மற்றும் இங்கு வந்திருக்கும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இப்ப நடிகை பிள்ளைகளா இருக்கிற மாதிரி பாஸ்கர்னு ஒரு பேனல் இருந்தது ஊர்ல. அந்த தமிழோடு தான் அல்வா ஸ்கூலு இருந்தாலும் எல்லாமே பரவி போச்சு. பசங்க பூரா கட்டுவாங்க. கூட்டு வந்து பையன் காட்டினான். அவன் கூட்டு என்ன பண்ணாரு, இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியும், நீ போ உங்க இருக்கிறோம். அன்னைக்கு கூட இவர் வந்து எனக்கு சாதகமா பேசல, உறுப்பினர் வேண்டியவர், அது ஐயாவுக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சட்டப்பட வரேன்னா இங்க பெண்களும் சரி நல்ல மாணவர்கள் ஒவ்வொரு பாஜக பிரமுகர் சத்யராஜ் நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் நாகமுத்துமாரியம்மன் ஆலயத்தில் நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கம் மற்றும் ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவரும் முன்னாள் நகர உறுப்பினருமான சத்யராஜ் தலைமையில் கோவில் திருப்பணிக்காக 1,501 ரூபாய் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய தனி அதிகாரி, பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள், இயக்கத்தினர், நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனலட்சுமி நகருக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் பவானி நகருக்கு 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைக்கப்படுகின்றது. அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாரதிய ஜனதா ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் மல்லிகா, உலகநாதன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், தங்கம், ஏழுமலை, தேவராசு, வெங்கடேசன், பாஸ்கர், சீனு, தேவா, மதன், அருள், ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநில ஜூனியர் அணிக்கான கைப்பந்து சாம்பியன் டூர்னமெண்ட் தொடங்கியது. பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கம் சார்பில் மாநில ஜூனியர் அணிக்கான சாம்பியன்ஷிப் டூர்னமெண்ட் உப்பளம் இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் அமைந்துள்ள புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டுத் திடலில் துவங்கியது. ஆண்கள் பிரிவில் 20 அணிகளும் பெண்கள் பிரிவில் 12 அணிகளும் கலந்து கொண்ட போட்டியை பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கைப்பந்து சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8,360 ரூபாய். தங்கம் 1 பவுன் 66,880 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,100 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். திண்டிவனம் அருகே கார் மோதி 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சோகம். பிரம்மாண்ட திரையில் ஒளிபரப்பப்பட்ட IPL போட்டி திரளான ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். +2 மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி, திரளான மாணவர்கள் பங்கேற்பு. தர்பூசணியில் ரசாயனம் பயன்படுத்தப்படும் தகவல் வதந்தி, இதனை யாரும் நம்ப வேண்டாம், தோட்டக்கலை துணை இயக்குனர் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.